நான் திடல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆகலாம். இப்போ பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தோதய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு தான் ரீச் ஆகுது. நீங்கள் 9 மணிக்கு மாநாட்டத்தில் ரீச் ஆனால் தான் சொல்கிறீங்க. அது எப்படி கணக்கு எனக்கு புரியல. இதோட ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் பேச விரும்புகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு 4-5 நாளாகவே பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஆன்லைன். ரீசன் என்னென்னா ஒரே நியூஸ் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கான பதில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ பண்ணி போட்டிருந்தேன், நிறைய பேருக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். இருந்தாலும் விட மாட்டேன்டா, நாங்கள் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை பெரிய விஷயமாக்குவோம், வேறு விஷயத்துக்கு இதை கொண்டு போவோம்னு சொல்லி திமுக சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ நிறைய விஷயங்களாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய டிபேட்ஸு, நிறைய பேச்சுவார்த்தைகள். எது உண்மை, நம்ம உண்மையான விஷயத்தை காட்டின அப்புறம் கூட இல்லை இதுதான் நடக்குதுன்னு சொல்லி விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் நீங்கள் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அந்த பவுன்சர்ஸ் தள்ளி விட்ட பையன் பிரச்சனை, இல்லை இது நான் தான், இல்லை இது நான் தான் சொல்லி 2 டீமும் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ உண்மையெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் இல்லைங்க அது நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் நடக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உண்மையான விஷயம் என்னன்றது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதை பல முறை நம்ம பேசியாச்சு, நிறைய விஷயத்த நம்ம நிரூபித்தாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை அது நான் தான், அதாவது கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு அம்மாவும் பையனும் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து 2 மீடியா போய் வீடியோ எடுக்கிறாங்க, பின்னாடி பார்த்தா ஸ்டாலின் அவரோட படம் போட்ட கேலண்டர் தொங்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஓகே, அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம வீட்டில் கூட டிஎம்கே காரங்க கேலண்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நம்ம தூக்கி போட மாட்டோம், வாங்கி ஒரு மரியாதைக்கு வாங்கி வைப்போம். ஸோ இது இயல்பான விஷயம்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த சரத்குமாரோட அம்மா பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய நிர்வாகிகளோட நின்று பேசுகிற மாதிரியும் அந்த கொடி பிடிச்சிருக்க மாதிரியும். ஸோ அந்த பையன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு சால்வோ போடுற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்திச்சு. அவங்க விடுற மாதிரியே இல்லை, திரும்பவும் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் எப்போ போனீங்க, எதில் போனீங்க. நான் மீடியாக்காரங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க, குறுக்கா மறுக்க கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அஜய்ன்ற நண்பர் நம்ம தோழர் பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி அவங்க அம்மாவை வச்சு ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க அம்மா கூட சேர்ந்து அந்த பையன் நான் தான் சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எதுக்கு நடிக்கிறாங்கன்னு தெரியல, ஸோ விழுந்தது எங்கள் பையன் தான் சொல்லி. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனோட முகம் யாருக்குமே தெரியாது. அதாவது மேலேருந்து ஒருத்தர் ஏறுவாங்க, பவுன்சர்ஸ் தள்ளி விடுவாங்க. அதை பார்க்கும்போது அது நான் இப்போவும் சொல்கிறேன், அதை நியாயப்படுத்த நான் விரும்பலை. ஸோ பவுன்சர் தள்ளி விட்டது அந்த விஷுவல் பார்த்தேன். நம்ம தோழர்கள் நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு, ஏன் பவுன்சர் இப்படி பண்ணாருன்ட்டு. விஜயனே அந்த இடத்துல கண்டிச்சார், அவரோட முகம் மாறிடுச்சு. அதை பார்த்த உடனே திட்டினாரு, தள்ளுங்க, தொடாதீங்க, யாரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் தொடாதீங்கன்னு சொல்லி அவர் நவுருன்றாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் அவர் பயந்த விஷயம் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜயண்ணா நம்ம மேலே கேர் பண்ணுறாங்க. அந்த பவுன்சர் தூக்கி போட்டதுக்கு விஜயண்ணா என்ன பண்ண முடியும்? ஸோ முன்னாடியே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது தான், வர்றவங்கள தடுங்க, அவங்கள எதுவுமே பண்ணக்கூடாது, தள்ளுறதோ அடிக்கிறதானா. அதனால தான் அதிகமாக இப்போ போலீஸ்காரங்க உள்ளே கொண்டு வரதில்லை. அவங்க இந்த லட்டி எடுத்து அடிக்கிறாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கன்றனால தான் நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம பக்கவாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா தெரியாதரமாக ஒருத்தர் வந்து ஓடி வந்தனால நமக்கு தெரியாது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தளபதி ரசிகர் தான் வராரா, தொண்டன் தான் வரானா, இல்லை எதிர்கட்சியிலேருந்து யாருன்னா வராங்களா, சப்போஸ் வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இருக்கிற ஒரு கிரவுண்ட் அது. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அது அந்த செக்யூரிட்டியை தான் பாதிக்கும். ஸோ அவங்க செக்யூரிட்டி கொடுத்து தான். அதுக்கு முன்னாடினாலே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல செக்கிங் நடந்தது. ஸோ மர்ம நபர்கள் யாருன்னா இருக்காங்களா, தப்பான விஷயம் எதுனா நடக்குதான்னு சொல்லி அந்த டீம் பயங்கரமாக அங்கே சர்ச் பண்ணாங்க. அப்போ தலைவர் வரும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஸோ ஏதாவது விஜயனுக்கு ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விழுப்புரத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தில் ஒரு இடத்துல க்ரௌட் அதிகமாகிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருக்க வேண்டிய மண்டபத்தில் 10,000 பேர் வந்துட்டாங்க சொல்லி ஒரே க்ரௌட் ஆகி கிளாஸ் எல்லாம் உடஞ்சி நிறைய பேர், நிறைய மாவட்ட செயலருக்கு கையில எல்லாம் கீழே விழுந்து ரத்தம்லாம் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போவே மக்களேக்கமாக இருக்கும்போதே நமக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது இப்போது ஒரு மாநாடுன்ற போது நம்ம தலைவருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு வரணும். அந்த பையன் ஓடி வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அஜய் என்ற தம்பி ஓடி வர்றாரு, கழுத்துலேருந்து அந்த துண்டெடுத்து அவர் ஆர்வத்தில் விஜயண்ணா மேலே போட வர்றாரு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஓடி ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ விஜயண்ணன் அவர் நிஜமாலே துண்டை போட தான் வராரா, இல்லை கையை பிடிக்க வராங்களா, இல்லை தள்ளி விட வராங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ அந்த செக்யூரிட்டியாக அவரோட வேலையை அங்கே பண்ணியிருக்காரு. அவர் அந்த அவசரத்தில் இழுத்து தள்ளும்போது அந்த ஆவேசத்தில் அந்த பையனை பிடிச்சி தள்ளியிருக்காங்க.
ஸோ அதை பார்க்கும்போது நிஜமாவே கோவம் வர வச்சுது, எனக்கும் கோவம் வர வச்சுது. நான் பார்த்தேன், நானும் ஏன்டா இப்படி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க என்ன நண்பா இப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வீடியோ போட ஆரம்பித்த அப்புறம், இது வர ஆரம்பித்த அப்புறம், நான் தான் அந்த பையன் சொன்ன அப்புறமும் இவங்க விடவே இல்லை. திரும்பவும் இவங்க மீடியாவை பார்க்குறது, ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறது, இவங்க போகிறது, கேஸ் கொடுக்குறது, இந்த வீடியோ டெய்லி நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, நம்ம தம்பிங்க எல்லாருமே ஆன்லைனில் போட ஆரம்பிச்சா அவரோட முகம் தெரிஞ்ச ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. கீழேருந்து பவுன்சஸ் அவங்ககிட்ட பேசுகிறதும், அவனை இறக்கி விடுறதும், அவன் ஏறுறதும், அவன் திரும்புறதும், அவன் ஃபேஸு, அவன் மூடி எல்லாமே வெளியே வந்துச்சு. ஸோ ஏறினது அந்த பையன் தான், அஜய் தான்ன்றது கிளியராக தெரியுது. இருந்தாலும் இந்த சரத்குமார் அவங்க அம்மா விடவே மாட்டாங்க, பல நாடகம் பண்ணுறாங்க. இல்லை எதுக்கு போய் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று இந்த பையனோட முகம் வெளியிட்ட அப்புறம் கூட ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து அவனை கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கி, அதாவது மதுரையில் ரூம் எடுத்த எனக்கே 10 மணிக்கு ரூமில் இறங்கணும்னா 1 மணிக்கு தான் உள்ளே போக முடிஞ்சது மாநாடுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெயினில் இறங்கி இவன் எப்படி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போனான்? அங்கே ஆங்கர் கேட்குறாரு, அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அந்த தம்பி சொல்கிறாரு, வேணாம் இதுக்கப்புறம் வீடியோ நிப்பாட்டிடுங்க அப்படின்றாரு. ஆனால் பேசுறதுக்கு பதில் இல்லை, சொல்கிறதுக்கு பதில் இல்லை. அவங்க சொல்லி கொடுத்ததா அவர் சொல்லிட்டார். யார் சொல்லி கொடுத்து, யார் பணம் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு சொன்னாரோ அவர் அந்த விஷயத்த சொல்லிட்டார். அதுக்கு மேலே பயம் வந்துச்சு அந்த தம்பிக்கு, அவனால் பேச முடியல. அவங்க அம்மாவுக்கும் முகம் மாறிடுச்சு, என்னை தொல்லை பண்ணாதீங்க, ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்ணுறீங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு. யார் தொல்லை பண்ண அவங்கள? நீங்கள் தேவையில்லாத விஷயம் பண்ணனால தானே, ஏன் பொய்யா பரப்புறீங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தளபதி வந்து பேசும்போது எல்இடி டிவியில் இந்த சரத்குமார் உட்காந்து அந்த டிவி பார்க்குறத வீடியோவை நம்ம தோழி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அது கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோழி எடுத்து போட்டிருக்காங்க. அவன் எனக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தான், அவன் எப்படி ரேம்பு கிட்ட போக முடியும்? ஸோ ரேம்பு கிட்ட போகிறதா இருந்தால் ரொம்ப நேரம் போராடி உள்ளே போகணும். அப்படி உள்ளே போயிருந்தால் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப நேரம் போராடணும். ஸோ தலைவர் பேசும்போது அவன் எனக்கு முன்னாடி தாங்க உட்காந்துட்டு இருந்தான், அவன் எப்படி நாங்கள் போக முடியும்னு சொல்லி அந்த தோழி எடுத்து வீடியோ போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறேன், திமுக சைட்லேருந்து என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஏடிஎம்கே, பிஜேபி, அதுக்கப்புறம் மாற்று கட்சியிலலாம் நம்மளை எதிர்க்கவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து முடிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை பரப்பி எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணு, அவங்க மேலே ஃபைல் பண்ணுன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சு விட்ருவோம். அதே மனப்பான்மையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மேலேயும் பாஞ்சிருக்காங்க. ஸோ அவர் சுற்றி இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்க, அவங்களோட பவர் என்னன்னு தெரியாமல் வந்தாங்க. அவங்களாம் ஆடியோ தனியாக வீடியோ தனியாக எடுக்கிற பசங்க, நம்ம பசங்கள்லாம் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க. யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்ல. பிரான்ஸ்லேருந்து ஒருத்தன் பேசுவான், யூஎஸ்லேருந்து ஒருத்தன் பேசுவான், ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொருத்தன் பேசுவான். அதனால பார்த்தீங்கன்னா எங்களோட பவர் என்னன்னு தெரியாமல் விளையாடிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம பசங்க அதை எடுத்து ரவுண்டு போட்டு அவனை கையில் இருக்கிற கயிறு முதற்கொண்டு அவன் முதுகில் இருக்கிறது, அவன் கழுத்தில் இருக்கிறது, அவன் முடி எல்லாமே ரவுண்டு போட்டு நம்ம பசங்க இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்ன்றதை தெரியப்படுத்திட்டாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ வன்மம் தெரியல. அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி, உண்மையாலே அந்த சரத்குமாரோட ஃபேமிலி அவங்க அம்மாவை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஸோ அவங்கள கொண்டு வந்து இந்த நாடகத்துக்குள்ளே விட்டு எதுக்கு இந்த மாதிரி பொழப்பு? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். விஜயண்ணா மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு பொய்யான கேஸை கொண்டு வந்து அவங்க எதிர்பார்க்கல. இந்த கேஸ் கொடுத்த இந்த வீர பையன் வருவான்னு அவங்க எதிர்பார்க்கல. சரத்குமாரை வச்சு அந்த சட்டையை வச்சிருக்கான், அதை வச்சு நம்ம முடிச்சு விட்ருவோம், பணத்தை வாங்கி நினச்சாங்க. திடீர்னு அந்த சட்டையை போட்டவனே எடுத்து பேசணுன்னா, அவன் இன்ஸ்டாகிராமில் அவனோட வீடியோ போட்டோன்னே எல்லார் வாயும் சைலண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நினச்சாங்க அவன் முகம் தெரியல, ஸோ இதை வச்சு நம்ம கேம் விளையாடவும் நினச்சாங்க. ஸோ அங்கே இருக்கிற தோழர்கள் நிறைய பேர், நான் அவனை பார்த்தேன், என் வீடியோவில் அவன் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சான். அவன் முகம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு, உண்மையான நபர் யாருன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இதை பற்றி நான் வளவலன்னு பேசலாம் விரும்பவே இல்லைங்க. எனக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா காலைல அஜய் வீடியோ ஒன்று வருது, ஈவினிங் சரத்குமார் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஒரு வீடியோ வருது, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நான் தான் போராடுறான். அவன் முகம் தான் தெரிஞ்சிச்சு, அஜய் தான் விழுந்துன்னு தெரிஞ்சு, அப்போவும் அது நான் தான் சொல்கிறான், எனக்கு உடம்பு சரியில்லைன்றான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்போ இப்படி இருக்குன்னும் போது ஸோ எவ்வளோ அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, எவ்வளோ இது இருக்குது. எனக்கு சுத்தமாக இது பேச விருப்பம் இல்லை. ஆனால் அந்த வீடியோஸை அவன் முகம் தெரிஞ்ச உடனே பப்ளிக்கு இதை தெரியப்படுத்தணும்னா, வெளியில் பப்ளிக் எல்லாருமே நியூஸ் தான் பார்க்குறாங்க. அவங்க நியூஸில் விஜய் அவர்கள் தள்ளி விட்டனால அந்த பையன் கேஸ் கொடுத்தான், என்னடா தளபதி தொண்டர்களே தளபதி மேலே கேஸ் கொடுக்குறாங்களான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை மாற்றி விட்டுட்டாங்க. எனக்கு 2-3 பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க, என்னப்பா விஜய் ரசிகர்களே எதிர்கட்சியில் இருக்கும், விஜய் ரசிகனே விஜய் தொண்டனே விஜய் மேலே கேஸ் கொடுக்குற அளவுக்கு வச்சுருக்கீங்களேப்பா அப்படின்ட்டு. அப்போ அந்த உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் நடந்திருக்கு, செட்டிங், எல்லாமே செட்டிங். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போது இந்த மாநாடு 2வது மாநில மாநாடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணாங்க. அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கிற நிறைய பேர் ஃபேக்கான ஆளுங்களை நிறைய பேர் விட வாய்ப்பு இருக்குது, ரேம்பு மேலே ஏற்றி விட வாய்ப்பு இருக்குது, இதே மாதிரி அவதூறுகள் பரப்ப வாய்ப்பு இருக்குது. ஸ்டேஷன் போய் விஜய் அவர்களை என்ன அடித்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். ஒரு மாநாடுனா நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் எதுவுமே பேசப்படல. 15 லட்சம் பேர் வந்தோன்னா மிரண்டுட்டாங்க எல்லாருமே. ஆன்லைனில் இப்போ கூட தலைவரோட பேச்சை பற்றியும் அவர் நடத்தின அந்த நிகழ்வை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரம்மாண்டமாக
பயங்கரமாக மிரண்டு போயிருக்காங்க. நேற்று கூட டிடி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரம் என்னன்னு ஒரு கட்சிக்காரங்களில் எனக்கு தெரிஞ்சு உண்மையான நிலவரம் பேசின ஒரு மனிதர் அவர் தான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய இம்பேக்ட் 100% விஜய் அவர்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் வாய்ப்பே கிடையாது, ரசிகர் கூட்டம் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் நைட்லேருந்து பகல் வரைக்கும் மாநாடு முன்னாடி நாள் நைட்டில் வரைக்கும் போய் உட்காந்துருக்கான். அவன்லாம் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறவங்க கட்சிக்காரங்களே கிடையாது. ஸோ எப்படி அவனுக்கு மனசு வருதுன்னு தெரியவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனன்பான் மேலே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாற்றம், ஒரு கேம். ஆனால் இவ்வளோ நாள் அரசியல் பார்த்திங்கன்னா சூடு பிடிக்கலங்க. நம்ம ஏதோ இந்த கட்சி வரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க, அந்த கட்சி வரும் பிரச்சாரம் பண்ணுவாங்க, எலெக்ஷன் டைமில் நம்ம ஓட்டு போடுவோம் வருவோம், தவிர இந்த சுவாரஸ்யம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயனை உள்ளே என்றானோன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸு, சுவாரஸ்யம். ஸோ அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் விஜயனை ஒவ்வொருத்தரை மீட் பண்ணாலும் அவர் இப்போது மக்கள் சந்திப்பு வேறு பிளான் பண்ணியிருக்காங்க டிசம்பர் வரைக்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, எத்தனை பேரை சந்திக்க போகிறாரு, ஸோ இந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகுது, பொலிட்டிக்ஸே தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஆக போகிறதே எங்கள் அண்ணனால தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அரசியல் களம்னாலே டேஞ்சர் தாங்க. விஜய் நான் ரீசெண்டாக ஒரு நண்பர் கூட சொல்லும்போது சொன்னார், விஜய் அவர்கள்கிட்ட கேட்டேன், நான் எப்படிங்க சினிமா கூட பரவாயில்ல நெகட்டிவ் வரும், நம்ம தாண்டி போயிடலாம், அடுத்த படம்னு போயிடலாம். ஆனால் அரசியல் என்னும்போது நம்மளை அசிசியமாக பேசுவாங்க, நம்ம மேலே நிறைய விஷயங்களை எடுத்து வீசுவாங்க, எப்படின்னு ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லும்போது விஜய் நான் சொன்ன ஒரு விஷயம், நண்பான்னு சொல்லி இப்படி கையை இப்படி கிள்ளி காட்டினாலாம். அரசியலில் வர்றதுக்கு தோல் வந்து கெட்டியாக இருக்கணும், பவராக இருக்கணும். எனக்கு அந்த கெட்டி தோல் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பவராக இருக்குது, நீங்கள் எவ்வளோ என்னை தாக்குனாலும் அந்த தோல் எனக்கு தாங்கும். ஸோ எவ்வளோ பார்த்துட்டு இதெல்லாம் அசால்ட்டான விஷயம்னு சொன்னாலாம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேராக வந்த ஒரு தலைவர். ஸோ நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் இப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கெலாம் காசு கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரெஸ் மீட் விஜய் அவர்கள் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு, ரீசெண்டாக ஒரு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரேன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ பார்த்துருப்பீங்க அவரை மிகப்பெரிய லெவலில் ட்ரோல் ஆனது என்ன விஷயம், ப்ரெஸ் மீட் கொடுத்து தான். தவறான விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணி அவர் நியாயமாக தான் சொல்கிறார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற விஷயங்களாம் நியாயமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அவர் நேச்சுரலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை ட்ரெண்ட் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார், யோசிச்சு பாருங்கள், சினிமா திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டார். அவரெல்லாம் நம்ம காட்ஃபாதராக பார்த்தவர். அவரே ட்ரோல் பண்ண தமிழ்நாடு இது. மீடியாவில் பேசின வச்சு ட்ரோல் பண்ணி மிகப்பெரிய லெவலில். அதே மாதிரி முன்னாடி அதாவது கலைஞர், புரட்சி கலைஞர் அவருக்கு நடந்த விஷயம் உங்களை எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவர் நாக்கு கடிச்சா அதை தப்பாக போடுறது, அவர் ஒருத்தரை இப்படி கையை வீசினா தப்பாக போடுறது, அவர் ஒருத்தர் எதிர்த்து பேசினா தப்பாக போடுறது, ஏதாவது ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா குடிச்சிட்டு பேசுகிறாருன்னு போடுறது, இதெல்லாம் நடந்தது எப்படி, மீடியானால தான். ஸோ மீடியாவுக்கு காசு கொடுத்தா என்ன போடுவாங்கன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால் அவங்கள ப்ரிப்பேராக ரெடி பண்ண வச்சுருக்காங்க. இப்போ கூட இந்த சரத்குமார் விஷயம் பாருங்கள். ஸோ ஒரு சைடு ஃபுல் நெகட்டிவ் போர்ட்ரேட் பண்ணுறாங்க, இந்த சைடு நம்ம சைடு பாசிட்டிவாக இருக்கிறனால இதை நம்ம கொண்டு போகிறோம். சப்போஸ் அஜயோட முகம் நமக்கு தெரியல, அந்த பையன் வெளியே வந்து பேசலைன்னா என்ன நடந்திருக்கும், விஜய் அவர்கள் மேலே கொஸ்டின் மார்க்காக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மீடியாலும் தப்பாக பேசியிருப்பாங்க. பொதுமக்களே என்னடா இப்படி வீசிட்டாங்க, அந்த பையன் போய் கேஸ் கொடுத்துட்டான்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க. அந்த பையன் வெளியே வந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு திரும்பியிருக்கா தான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சி மாதிரி இல்லை, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவோம். நீங்கள் எங்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு என்னென்ன தப்பு வைக்கிறீங்களோ உண்மை நிலவரம் என்னமோ அவங்க நாங்கள் எடுத்து கொண்டு வந்து வைப்போம். இது திமுகவுக்கு ஒரு வார்னிங்காக வைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணும்போது யோசிங்க, நம்ம யார்கிட்ட மோதுறோன்ட்டு. தமிழ்நாட்டில் டிவிக்கே விசஸ் டிஎம்கே தான். ஆனால் அது எப்படி மோதணும், எப்படி கையாளணும், மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு ஜெயிக்கிற வேலையை பாருங்கள். இந்த மாதிரி குறுக்க வழியாக வந்து எங்களை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. இப்போ இது அசிங்கமாக அடித்து வெளியே வந்தனால முகம் காட்ட முடியல யாராலையும். அந்த பையனால் சரத்குமார்க்காலே பார்த்தீங்கன்னா மீடியாவை சந்திக்க முடியல, அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு அசிங்கமாகிடுச்சு. ஸோ நம்ம வெளியே கொண்டு வந்த உண்மையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது, ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இவன் தான் மகம். இனிமேல் சரத்குமார் போய் நான் தான் என் கையில் மச்சம் இருக்குது, இந்த கையில் மச்சம் இருக்குது, நியூஸில் பார்த்தீங்களா விழுந்த நான் தான் சொன்னாலும் அது நம்ம யாரும் நம்ப முடியாது. ஆனால் அவனோட முகத்தை நம்ம காமிச்சிட்டோம். ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். மிகப்பெரிய விஷயங்க. தமிழக வெற்றி கழகத்தில் எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்ஸில் நம்ம தான் முதல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுற ஒரு சேனல் கூட நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மீதி சேனல்லாம் நான் பெருசாக கவனிக்கல. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் சொல்கிறேன் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான். அவரை பற்றி பேசி, அவரை பற்றி அவரோட புகழும், அவர் பண்ணுற நலத்திட்ட உதவிகளும் மக்கள் இயக்கமாக ரசிகர் மன்றமாக இருக்கும்போது பேசி இந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நம்ம 1 lakh ரீச் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணலைன்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேக்ஸிமம் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.